ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹோம்மேட் பால்கோவா பார்க்கலாமா? ஹோம்மேட் பால்கோவா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சண்டேனால வீட்ல செஞ்சேன். ஸோ பால் நல்லா வந்துட்டு பசும்பால் 1 லிட்டர் நல்லா வத்த காய்ச்சிக்கங்க. ஸோ இந்த மாரி ஸ்டேஜ்ல நல்லா நிண்டு அழகா கிளறி விட்டு வத்த காய்ச்சிக்கங்க. நல்லா கொதி வந்த பிறங்க நீங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சீனி போடுங்க முதல்ல. சீனி நான் வெள்ளை சீனி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை கருப்பு சர்க்கரை பிடிச்சா போட்டுக்கலாம். ஸோ நெய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நல்லா பொடிசா மிக்ஸியில் கொடுத்துட்டு முந்திரி பருப்பு பவுடர் போட்டாச்சு. அப்புறம் பாதாம் பருப்பு பொடிசா நறுக்கி போட்டாச்சு. இது நான் சேர்க்குறது பால் பவுடர். பால் பவுடரு ஒரு உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்க்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணும்னு. நான் வந்து ஒரு 5 கரண்டி கிட்ட போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வத்தலா வந்துட்டு பொறுமையா கிண்டுங்க. அடுப்பை மெதுவா வச்சுக்கங்க. இல்லைன்னா கருகிரும், அடி பிடிச்சிரும். அப்புறம் நம்ம கிண்டுனது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப கவனமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் அடுத்த இதில் வந்துட்டு ஒரு இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு 2 இது வந்துச்சு. ஸோ நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களாம் ட்ரை பண்ணி